எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான வாழை இலை கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு இடியாப்ப மாவு, வீட்டில் பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஊற வச்சு காய வச்சு அரைச்சி அப்படி கிடையாது, வீட்டில் இருக்கிற ரெடிமேட் மாவு வச்சு தான் சூப்பராக நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போது ஒரு கப் அளவு அளந்து எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு. வறுக்க தேவையில்லை, ஆவி கட்ட தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு, நம்ம வீட்டில் இருக்கிற ரெடிமேட் மாவு. இப்போ அதை பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வெள்ளை கரைசலாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், வெள்ளத்தை சீவியும் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் நல்லா துருவி சேர்த்துருக்கிறேன். ஏலக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சுக்கு கூட இருந்தாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம எந்த கப்பால் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 1.5 கப் அளவு சுடு தண்ணி தேவைப்படும். நான் வந்து 2 கப் அளவு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணியை நல்லா கொதிக்கணும். தண்ணி அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இதில் நான் ஃபஸ்ட்டு 1 கப் அளவு ஊற்றிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டே ஊற்ற தேவையில்ல. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, அப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நெய் மேலேயே நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவு சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றுறேன், அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். எனக்கு 1.5 கப் அளவு தண்ணி சரியாக இருந்துச்சு. சில மாவு பொறுத்து கூட குறைச்சல் ஆகும். கொஞ்சம் மெதுவாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சரியான பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்க முடியும். இந்த ஸ்டெப் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மள எல்லாருக்கும் கொழுக்கட்டை செய்ய தெரியும். நம்ம வந்து சேனலில் நிறைய வெரைட்டி கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். இந்த மெத்தட் வேறு மெத்தட். அது நம்ம சேனலில் எல்லாமே ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி தான் நம்ம காமிச்சிருக்கோம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி. இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ நான் வாழை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நெய்யை கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல பக்குவத்துக்கு வந்துருச்சு. 10 நிமிஷத்தில் அந்த மாவு பாருங்கள். இப்போ நம்ம இதிலேருந்து கையில் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி அந்த இலையில் வச்சுக்கலாம். நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. இலை மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா சுருட்டிடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வந்துடலாம். இன்னொன்றும் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அதிகமாக எடுக்க வேண்டாம், கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணி அடுப்பில் வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி. இப்போ எல்லாத்தையும் நம்ம அடுக்கி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக கொழுக்கட்டைகள் வெந்துருச்சு பாருங்கள். வாழை இலை கொழுக்கட்டை ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஈஸியானதும் கூட. எல்லாராலையும் ஈஸியாக செய்கிற மாதிரி மெத்தடில் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொழுக்கட்டை எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள்.
வாயில் வச்சதும் கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது கொழுக்கட்டை. இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். விஜய் கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.